Very good morning, my dear SVB students. Today we are going to discuss about JavaScript pop-up or dialog boxes. So அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்தோம், ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், நீங்கள் தெளிவாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது JavaScript pop-up or dialog boxes. ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, ஸோ நம்ம இதில் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெயிலே நீங்கள் கொடுக்குறீங்க சரியா, நீங்கள் மெயிலில் பார்த்தீங்கன்னா யூசர் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டா வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு மெசேஜ் வருது, அலர்ட் மெசேஜ் வருது. அப்போ ஏதாவது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது மந்த் முன்னாடி கொடுத்து டேட்டு பின்னாடி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செட் பண்ணும்போது 8 கேரக்டர் கொடுங்க, மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸ் ஒன்லி அலோடு அந்த மாதிரி கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறது. கன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் வந்துட்டு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஃபைல் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் சேவ் பண்ணாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ண போனீங்கன்னா யூ வாண்ட் டு சேவ் தி ஃபைல் ஆர் நாட்டு அப்படின்னு கேட்கும். ஸோ அது கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்துட்டு ஃபைல் வந்துட்டு சேவ் பண்ணிட்டீங்களா இல்லை சேவ் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்குது கன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் ஏதாவது இன்புட் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி நம்ம எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்புட் கொடுத்து நம்ம இது பண்ணுறதே. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸ் டயலாக் பாக்ஸஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரியேட் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணலாம். ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பாப்அப் பாக்ஸ், அதாவது அந்த டயலாக் பாக்ஸ் சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. ஸோ அதெல்லாம் பண்ணலாம்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த லெசனில் நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம் சரியா. பார்க்கலாமா பாருங்கள். JavaScript supports 3 important types of dialog boxes. So 3 important types of dialog boxes வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா dialog boxes are also called pop-up boxes. அப்போ pop-up boxனாலும் ஒன்று தான், dialog boxனாலும் ஒன்று தான் சரியா, மீனிங் ஒன்று தான். These dialog boxes can be used to raise an alert, to get confirmation on any input or have a kind of input from the user. அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது அந்த dialog boxுக்கு எப்படி இருக்கலாம்னா, ஒன்றா அலர்ட் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், அல்லது கெட் கன்ஃபர்மேஷன் அதாவது க்ளோஸ் பண்ணுறதா வேண்டாமா, சேவ் பண்ணுறதா வேண்டாமா அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்புட்டு. ஸோ யூசர்ஸ்ட்டு வந்துட்டு இன்புட்டை வந்து கெட் பண்ணுற மாதிரி அது ப்ளீஸ் என்டர் யுவர் நேமு, ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்டு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெசேஜ் வருது பார்த்தீங்களா. ஸோ இன்புட்டை கொடுத்துட்டு அந்த மாதிரி அதாவது டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே வேல்யூ இருக்கும் சரியா. ஸோ வந்துட்டு யூசர் நேம் இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேமு. ஸோ என்டர் யுவர் நேம் வித் அப்பர் கேஸ் லெட்டரே, கேபிட்டல் லெட்டரே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ள கிரே கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறது. இந்த மாதிரி பார்த்தோன்னா 3 கைண்ட் ஆஃப் பாப்பா பாக்ஸஸ் வந்துட்டு பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா அலர்ட்டு, கன்ஃபர்மு, ப்ராம்ப்ட்டு. அலர்ட்னா அலர்ட் மெசேஜ் கொடுக்குறது, கன்ஃபர்ம்னா கன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குற பாக்ஸு, ப்ராம்ப்ட்னா நம்ம இன்புட் வேல்யூ வந்து கொடுக்குறது. அங்கே டிஃபால்ட்டாக ஆல்ரெடி வந்துட்டு வேல்யூஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூஸும் கொடுக்குறது சரிங்களா. ஸோ அது வந்துட்டு தெரியாது ஒரு சிலருக்கு வந்துட்டு. இப்போ யூசர் நேம்ங்கிறது வந்துட்டு ஸ்மால் லெட்டர் கொடுக்கணுமா, கேப்ஸில் கொடுக்கணுமா, எத்தனை லெட்டர்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த லிமிடேஷன்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்துட்டு ஒரு அவங்களோட ஹெல்ப்புக்காக வைக்கிறது தான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அலர்ட் டயலாக் பாக்ஸு. ஏன் அலர்ட் டயலாக் பாக்ஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ் டு கிவ் அ வார்னிங் மெசேஜஸ் டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, வார்னிங் மெசேஜஸ் டு தி யூசர்ஸ்க்கு வந்துட்டு வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸ் தான் என்னென்னா அலர்ட் டயலாக் பாக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் an input field requires to enter some text but the user does not provide any input, then as a part of validation you can use an alert box to give a warning message. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா பர்த் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் டேட்டா பர்த் கண்டிப்பாக இன்க்ளூட் வேணும் ஓகேவா. அப்போ அந்த டேட்டா பர்த் கொடுக்காம நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறீங்க அல்லது சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், யூ மஸ்ட் ஃபில் தி டேட்டா பர்த்து ஓகேவா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், டேட்டா பர்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், யூ மஸ்ட் ஃபில் தட் செக்ஷன் அப்படிங்கிற மெசேஜில் வர நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுக்க பார்த்தீங்கன்னா அலர்ட் பாக்ஸ் கிவ்ஸ் ஒன்லி ஒன் பட்டன், ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், ஓகே அப்படிங்கிற பட்டன். அப்போ ஏதாவது அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த அலர்ட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் எத்தனை பட்டன் இருக்குன்னா ஒரே ஒரு பட்டன் ஓகேங்களா. சின்டாக்ஸ் பாருங்கள், அலர்ட் கொடுத்துட்டு உள்ள நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜ், அல்லது இன்னொரு சின்டாக்ஸ் விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அலர்ட் நேம் இஸ் கம்பல்சரி, நீ நேம் வந்து கம்பல்சரி என்ட்ரி பண்ணணும். நீங்கள் நேம் என்ட்ரி பண்ணாமல் போயிருப்பீங்க, ஒரு ஏஜ் என்ட்ரி பண்ணாமல் இருப்பீங்க, ஒரு ஜெண்டர் என்ட்ரி பண்ணாமல் போயிருப்பீங்க ஓகேவா. குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்காக அலர்ட் மெசேஜ் வந்துட்டு கொடுக்குது ஓகேங்களா. ஸோ விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி. இதுக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களா, HTML ஹெட், டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போ டேட்டா வந்து ஒன்னோட வேல்யூ கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் டேட்டா வேல்யூ, அப்போ டேட்டா வேல்யூ வந்துட்டு என்னன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே கொடுக்கணும். நீங்கள் இப்போ ப்ராப்பராக வந்துட்டு கொடுக்கல, ஒரு டேட்டாக்கான வேல்யூ கொடுத்துருக்கீங்க, ஒரு டேட்டாக்கான வேல்யூ கொடுக்கலன்னா இந்த மாதிரி வந்துட்டு
வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா அலர்ட் மெசேஜஸ் வரும் டேட்டா உனக்கான வேல்யூ வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸ். A confirmation dialog box is mostly used to take users consent on any option. It displays a dialog box with 2 buttons. So confirmation அப்படினா பாத்தீங்கன்னா என்னன்னா கன்ஃபார்ம் அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. சரியா? அது இந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணுமா சேவ் பண்ண தேவையில்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறீங்களா அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் அவங்களுடைய விருப்பத்தை கேட்கறதுக்காக பண்ணுறதா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ். இதில் 2 பட்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் மேலே பார்த்தோம் அலர்ட் டயலாக் பாக்ஸில் சிங்கிள் ஒரே ஒரு பட்டன் ஓகே பட்டனு. கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸில் 2 பட்டன் ஓகே ஒன்று கேன்சல் 2 பட்டனு. சில பார்த்தீங்கன்னா இஃப் தி யூசர் கிளிக்ஸ் ஓகே பட்டன் தி கன்ஃபர்மேஷன் வில் ரிட்டர்ன் டு ட்ரூ. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரூன்னு எடுத்துக்கும். இதே கேன்சல் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸ். இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் ஆஃப் மெசேஜ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செமிகாலன் டபுள் கோட்ஸில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அல்லது விண்டோ ஆட்டு கன்ஃபர்ம் ஆஃப் மெசேஜ். எக்ஸாம்பிள் பாருங்கள் கன்ஃபர்ம் ஆஃப் ஹாய் டு யூ வாண்ட் டு கண்டினியூ. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹாய் டு யூ வாண்ட் டு கண்டினியூ. நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படி நம்ம எதாவது நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா திஸ் காசஸ் யுவர் சிஸ்டம் வில் பி என்ன சிஸ்டம் வில் இட் காசஸ் யுவர் சிஸ்டம் அப்படின்னு வரும். சரியா? இதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சாஃப்ட்வேர்லாம் பண்ணும்போது திஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் வில் காசஸ் யுவர் சிஸ்டம் அப்படி ஃபெயிலியர் அப்படின்னு மாதிரிலாம் வரும். அதர்வைஸ் ஷோர் யூ வாண்டட் டு கண்டினியூ அந்த மாதிரி வரும். ஷோர் யூ வாண்டட் டு கண்டினியூ திஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஷோர் யூ வாண்டட் டு கண்டினியூ திஸ் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் வரும். ஸோ அதை கன்ஃபர்ம் பண்ணுறது வந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாய் டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா HTML ஹெட்டில் கொடுத்துருக்காங்க. டைட்டில் டெமோ ப்ரோக்ராம் டு டெஸ்ட் கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட் வேர் வேல்யூ 1 வந்து 522 வேல்யூ 2 வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா 1ஓட வேல்யூ டேட்டா 2ஓட வேல்யூ ரெண்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 522 தானவா வேல்யூ 1 வந்து நீங்கள் 522 கொடுக்குறீங்க வேல்யூ 2 10 தான் கொடுக்குறாங்க கன்ஃபர்ம் பண்ணுறது. சில பார்த்தீங்கன்னா வந்திருக்கா? ஸோ டேட்டா 1 வந்து 522வா டேட்டா 1க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 522 கரெக்ட் அப்படின்னா வந்துட்டு ஓகே கொடுக்கணும். இல்லை தப்பு அப்படின்னா நீங்கள் வேறு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கேன்சல் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு என்ன பாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸே கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸே. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸே. ஸோ தி ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் when the user want to pop up a text box to get user input. அதாவது யூசர்ட்டு நம்ம ஏதாவது ஒரு இன்புட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்போம். கீழே டேட்டா பர்த் கொடுப்போம். அப்பாங்க என்டர் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம கொடுக்குறோம். கீழே வந்துட்டு என்னன்னா டேட்டா என்டர் யுவர் டேட்டா பர்த்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? அந்த டேட்டா பர்த் வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டேட்டு மந்த் நீங்கள் நல்லாவே தெரியும். நீங்கள் பாருங்க ரிசல்ட் இது பார்த்துருந்தாவே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பர்த்னு இருக்கும். அந்த டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு உள்ள வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ். கீழே வந்துட்டு டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து மைல்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். டேட்டு மந்த் இயர் நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணால் மந்த் டேட் இயர் அது கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஸோ அந்த ஃபார்மேட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபார்மேட் நீங்கள் கரெக்டாக கொடுக்கறதுக்காக உள்ள மைல்டாக வந்துட்டு இருக்கும் கிரே கலரில். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க the city enables you to interact with the user. சரியா? அது user needs to fill the text box filled and then click OK. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு வந்து ஒரு அலர்ட் தான். சரி இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு கிளிக் பட்டன் வந்து கொடுக்கணும். The prompt dialog box is displayed using a method called prompt. அதை என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுனா prompt அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுது. which takes 2 parameters. ஒன்று என்னன்னா a label which you want to display in the text box and a default string. ஸோ இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா? அதில் 2 வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்படி பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டேட்டா பர்த்னு வச்சுக்கலாம். சரி வேண்டாம் நம்ம ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வச்சு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த்னு கொடுத்துருக்கு. ஸோ டேட்டா பர்த்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அதே மாதிரி பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இது பராமீட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மல் ரெஜிஸ்டர் நம்பர்னா நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படி தான் வெறும் நம்பர் தான் கொடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் டேட்டா பர்த்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மைன் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லைட் கலரில் பார்த்தீங்கன்னா டேட்டு ஸ்லாஷ்லாம் கரெக்டாக கொடுக்கும். டேட்டு மந்த்து இயரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இங்கே எப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கும்போது எப்படியுமே பார்த்தீங்கன்னா மந்த்து டேட்டு இயர். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். டேட்டு மந்த்து டேட்டு இயர் இந்த மாதிரி ரிசல்ட் பார்க்க கொடுப்பீங்க. அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு செகண்ட் லேபிள். அப்போ ஒரு லேபிள் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்ட்ரிங். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு உள்ள இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம எப்படி கொடுக்கணும்? அந்த டேட்டா பற்றி வந்து ஸ்லாஷ் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுப்பாங்க. ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். அந்த
மாதிரி வந்துட்டு என்ன பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்து ஸ்லாஸு டேட்டு ஸ்லாஸு இயர் 4 ஒய் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லாஸ் இருக்குது பார்த்தா அந்த ஸ்லாஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணும், ஒரு சில வந்து பேக்வர்ட் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு கரெக்டாக போடுங்கிறதுக்காக அந்த டிஃபால்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கும், அதை டிஸ்பிளே ஆகும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க திஸ் டயலாக் பாக்ஸ் ஹேஸ் 2 பட்டன்ஸ், 2 பட்டன் இருக்குது. அப்போ அலர்ட்டில் வந்துட்டு ஒரு பட்டன் ஓகேங்கிற பட்டன் மட்டும், கன்ஃபர்மில் வந்துட்டு 2 பட்டன் ஓகே கேன்சல், ப்ராம்ப்ட்லேயே வந்துட்டு ஓகே கேன்சல் 2 பட்டனு. இஃப் தி யூசர் கிளிக்ஸ் தி ஓகே பட்டன் தி ப்ராம்ப்ட் வில் ரிட்டர்ன் தி என்டர்ட் வேல்யூ ஃப்ரம் தி டெக்ஸ்ட் பாக்ஸ். இஃப் தி யூசர் கிளிக்ஸ் தி கேன்சல் பட்டன் ப்ராம்ப்ட் will return a null. The syntax of prompt dialog box கொடுத்திருக்காங்க. prompt message default value கொடுத்திருக்காங்க. window dot prompt of some text default text. example பார்த்தீங்கன்னா prompt enter your name enter your name சரிங்களா. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் பாருங்க. HTML ஹெட் டெமோ ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஹெட் பாடி டேக்ல ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு JavaScript, டைப் ஈக்குவல் டு text / JavaScript, வேர் sname ஈக்குவல் டு prompt, ப்ளீஸ் enter your name கொடுத்திருக்காங்க. நேம் கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, HTML க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவுட்புட் வந்திருக்கா, இதுதான் அவுட்புட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிரிப்ட் prompt பார்த்தீங்கன்னா நார்மல் என்ன பண்ணிருக்கோம், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமை என்ட்ரி பண்ணுங்க இல்லையா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேயே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேமே அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக அப்படியே லெட்டர்ஸ் தெரியும் சரிங்களா. இல்லை உங்களுக்கு வந்துட்டு இங்கே டைப் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல, உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 லேபிள் 2 டைப் இருக்குது, 2 பராமீட்டர். ஒன்று வந்து நார்மல், இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் சரிங்களா. இது வந்துட்டு செகண்ட் பராமீட்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் பராமீட்டர். செகண்ட் பராமீட்டர் பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸுக்குள்ளே உள்ள டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டயலாக் பாக்ஸஸ். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான புக் பேக் 5 மார்க்கு. இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது அழகாக 5 மார்க் வாங்கிடலாம். இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இதை கரெக்டாக அப்படியே எழுதிட்டு இந்த சின்டாக்ஸ் வந்து செமிகோலனு கம்மா டபுள் கோட்ஸ் இது எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும், எதுவுமே மிஸ் ஆகவே கூடாது. இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி எழுதுனீங்கன்னா அழகாக 5 மார்க் லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ இதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம இதை அப்படியே என்ன பண்ணலாம்னா தமிழில் பார்த்தலாம் பாருங்கள். ஸோ நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா என்னன்னா ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் மேல்மீட்பு அல்லது உரையாடல் பெட்டிகள், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பாப்பப் ஆர் டயலாக் பாக்ஸஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் 3 முக்கிய வகையிலான உரையாடல் பெட்டிகளை பயன்படுத்த ஆதரிக்கும். உரையாடல் பெட்டிகளை மேல்மீட்பு பெட்டிகள் என்றும் அழைக்கலாம். இவகை உரையாடல் பெட்டிகளை பயன்படுத்தி ஒரு எச்சரிக்கை அல்லது உறுதிப்படுத்துதல் அல்லது பயனரிடத்திலிருந்து ஏதேனும் ஒரு வகை உள்ளீட்டை பெற உதவும். ஜாவாஸ்கிரிப்டில் 3 வகையான மேல்மீட்பு பெட்டிகள் உள்ளது. அவை அலர்ட் உரையாடல் பெட்டி, கன்ஃபைம் உரையாடல் பெட்டி மற்றும் ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி. அலர்ட் உரையாடல் பெட்டி அப்படின்னா பயனருக்கு எச்சரிக்கை செய்தி கொடுப்பதற்கு மிகுதியாக அலர்ட் உரையாடல் பெட்டி பயன்படும். எடுத்துக்காட்டாக ஒரு உள்ளீட்டு புலத்தில் ஏதேனும் ஒரு உரையை தட்டிச்சு செய்ய வேண்டும், ஆனால் பயனர் உள்ளீடு செய்யவில்லை எனில் உறுதிப்படுத்தும் செயலாக அலர்ட் பெட்டி பயன்படுத்தி பயனருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்கலாம். அலர்ட் பெட்டி ஒரே ஒரு ஓகே பொத்தானை மட்டும் கொண்டிருக்கும். அதை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொத்தாம் மட்டும் அது ஓகேன்னு சொல்கிறோம். அது கட்டளையமைப்பு அலர்ட் மெசேஜ்னு கொடுத்துருக்கோம், அல்லது விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் மெசேஜ் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அலர்ட்டில் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி ஆர் விண்டோ டாட் அலர்ட் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் கொடுத்துரும், அவுட்புட் நம்ம கொடுத்துட்டோம். கண்டிப்பாக டேட்டா ஒன்றுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஓகேனா ஓகே சரிங்களா. கொடுத்துறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு டேட்டா கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபைம் உரையாடல் பெட்டி. ஏதேனும் ஒரு விருப்பத்திற்கு பயனரின் ஒப்புதல் பெற கன்ஃபைம் உரையாடல் பெட்டி உதவுகிறது. இந்த உரையாடல் பெட்டி ஓகே மற்றும் கேன்சல் என்ற 2 பொத்தான்களை தெரிவிக்கும். பயனர் ஓகே பொத்தானை அழுத்தினால் கன்ஃபைம் மெய் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். பயனர் கேன்சல் பொத்தானை அழுத்தினால் கன்ஃபைம் பொய் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். இதுக்கான கட்டளையமைப்பு பாருங்க, கன்ஃபைம் ஆஃப் மெசேஜ் ஆர் விண்டோ டாட் கன்ஃபைம் ஆஃப் மெசேஜ். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபைம் ஹாய் டு யூ வாண்ட் டு கண்டினியூ, விண்டோ டாட் கன்ஃபைம் வந்து ஹாய் டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அவுட்புட் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டா ஒன்றுக்கான வேல்யூ 522 கன்ஃபார்ம் தானே, இல்லைன்னா வந்து நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் வேறு 520 கொடுக்கலாம், 580 கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இல்லையா ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி. மேல்மீட்பு உரைப்பெட்டி மூலம் பயனர் உள்ளீடு செய்வதற்கான தகவலை கொடுக்க ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி பயன்படுகிறது. பயனருடன் ஊடாட இது பயன்படும். உரைப்பெட்டி புலத்தில் பயனர் உள்ளீடு செய்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். ப்ராம்ப்ட் செயல்முறையை பயன்படுத்தி ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டியில் செய்தியை தெரிவிக்க உதவும். இதில் 2 அளவுருக்கள் உள்ளன. உரைப்பெட்டி தோன்றும் செய்தி, உரைப்பெட்டி மட்டும் இருக்கிறது. இன்னொன்று உரைப்பெட்டியில் தோன்றும் கொடாநிலை வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கு என்டர் யுவர் நேமு, ப்ளீஸ் என்டர் யுவர் நேமு, அப்போ டேட்டா பத்தோட அந்த ஃபார்மேட் அதெல்லாம் சரிங்களா. இந்த உரையாடல் பெட்டியில் 2 பொத்தான்கள் உள்ளன. அவை ஓகே மற்றும் கேன்சல். பயனர் ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் ப்ராம்ப்டில் உள்ள உரைப்பெட்டியில் உள்ளீடு செய்த மதிப்பை திருப்பி அனுப்பும். பயனர் கேன்சல் பொத்தானை கிளிக் செய்தால் நல் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டியின் கட்டளையமைப்பு ப்ராம்ப்ட் மெசேஜ் டிஃபால்ட் வேல்யூ எழுதி விண்டோ டாட் ப்ராம்ப்ட் சம் டெக்ஸ்ட் டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க, என்டர் யுவர் நேம் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்து உங்களுக்கு அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சரிங்களா. இன்னும் ஒரே ஒரு ஹெட்டிங் தான் இருக்குது, நமக்கு இந்த லெசனே வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ குறிப்புரை
கமெண்ட்ஸ்னால் நம்ம குறிப்பிட சொல்லுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா நல்லாவே தெரியும், டூ டைப்ஸான கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன், இன்னொன்று மல்டி லைனு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் aspect ஆஃப் குட் ப்ரோக்ராமிங் ஸ்டைல் இஸ் டு இன்சர்ட் ரீமார்க்ஸ் அண்ட் கமெண்ட்ரி டைரக்ட்லி இன் சோர்ஸ் கோட். இப்போ எதுவுமே இல்லை, ஒரு கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸோட நம்ம ஃபீட்பேக் கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கிளாஸ் நல்லா புரிஞ்சுதா இல்லையா நம்ம கேட்குறோமா, இதால் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீமார்க்ஸ் வந்துட்டு சஜஷன் கேட்குறது, கமெண்ட் கேட்குறது வந்துட்டு எப்பவுமே இருக்கிறத ஒன்று தான். அது குட் ப்ரோக்ராமிங் ஸ்டைல்னா அது கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது. சில பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக கமெண்ட்ரி டைரக்ட்லி இன் சோர்ஸ் கோட் மேக்கிங் இட் மோர் ரீடபிள் டு யுவர் செல்ஃபே. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு ப்ரோக்ராமிங் கோடுக்குள்ளே வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரியா. இப்போ வேரியபிள் இப்போ NO வேர் NO ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தோம்னா திஸ் இஸ் வேரியபிள் ஸ்டோர்ஸ் தி 10, ஓகேவா, இன் தட் வேரியபிள் நேமு NO அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எனி கமெண்ட்ஸ் யூ இன்க்ளூட் வில் பி இக்னோர்டு பை தி ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு நம்ம கமெண்ட் உள்ள கொடுத்தோம்னாலும் அது வந்துட்டு நமக்கு அவுட்புட்டில் ப்ரௌசர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோன்னு எதை கொடுத்தாலும் வித்தின் இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் அல்லது மல்டி லைன் கமெண்ட்டுக்குள்ள கொடுத்தீங்கனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஒன்லி கோடிங்குள்ளே மட்டும் தான், கோடிங்கில் வந்து டிஸ்பிளே ஆகும். எதுக்காக அப்படின்னா யூசர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த லைன் இதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. இந்த லைனோட கான்செப்ட் இதுதான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கொடுக்கறது. இது வந்துட்டு நம்ம ப்ரௌசர் டிஸ்பிளே ஆகாது, ஹாய்னோ ஹலோனா வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது, சரிங்களா. அதான் சொல்றாங்க, இதை இக்னோர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பிகின் வித் டபுள் ஸ்லாஷ். இம்பார்ட்டன்ட், சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்ன எப்படி வந்துட்டு பிகின் ஆகும், டபுள் ஸ்லாஷ், டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் காசிங் தி இன்டர்பிரேட்டர் டு இக்னோர் எவ்ரிதிங் ஃப்ரம் தட் பாயிண்ட் டு தி எண்ட் ஆஃப் லைன். மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் பிகின் வித் ஸ்லாஷ் ஸ்டார். ஸோ ஸ்லாஷ் ஸ்டார் உள்ளது, அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ், இது ரெண்டுமே ஃபார்வர்டு ஸ்லாஷஸ் தான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது கொடுத்துருக்காங்களா, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், இது மல்டி லைன் கமெண்ட், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மல்டி லைன் கமெண்ட்ஸ் பிகின் வித் ஸ்லாஷ் ஸ்டார் ஆண்டி, இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மல்டி லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நாமளே எழுதலாம், சரியா. ஸோ மல்டி லைன் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட் நம்மளே எழுதலாமா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோ, சரியா, ஹலோன்னு கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஹலோன்னு மட்டும் இருக்கும். இப்போ ஏன் வந்துட்டு இவங்க ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே வந்துட்டு ப்ரோக்ராமுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹாய் ஹலோன்னு கொடுக்க மாட்டோம், தேவையில்லாமல் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, இவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தமிழில் பார்த்தலாமா. ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள குறிப்புரைகள். மிக முக்கியமான சிறந்த நிரலாக்க பாணி என்பது மூலக்குறியில் குறிப்பு மற்றும் வர்ணனை செருகுவதாகும். இதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா தான் வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்லா வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிரலை புரிந்து கொள்ள உதவும். ஜாவா ஸ்கிரிப்ட் நிரல் பெயர்ப்பின் ஒரு நிரலில் உள்ள குறிப்புரைகளை நிராகரித்துவிடும். 2 வகையான குறிப்புரைகள் உள்ளன, ஒரு வரி மற்றும் பலவரி குறிப்புரைகள். ஸ்லாஷ் என்ற குறிப்புடன் தொடங்கும் குறிப்புரைகள் ஒரு வரி குறிப்புரைகளாக நிரல் பெயர்ப்பை இதனை நிராகரிக்கும். நிரல் பெயர்ப்பை நிராகரிக்கும் இன்டர்பிரேட்டர் வந்துட்டு இது எடுத்துக்காதே, அப்படியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இவ்வளோதான்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, புரிஞ்சுதா. 14th சாப்டர் வந்துட்டு உனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை கீழே பார்த்தோன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்கேன், அதை படிக்காமல் விட்டுறாதீங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு இன்டீரியர் 2 மார்க், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் கேட்பாங்க. அதில் போல்டில் இருக்கிறது எல்லாத்தையும் மறக்காமல், புக்குக்குள்ளே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி போல்டில் வந்துட்டு நல்லா கொடுத்துருக்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே நீங்கள் படிச்சிருங்க, ஓகேவா. படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து எவாலுவேஷன் முடிஞ்சால் அதை மார்க் பண்ணி வைக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது போதும், ஓகேவா. கிளாஸஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உனக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயலாக் பாக்ஸஸ் அல்லது பாப்பப் பாக்ஸஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். அதனால் தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த லெசன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான லெசன், ஓகேவா. ஸோ தெளிவாக நல்லா கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு கேளுங்க. போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம், நம்ம இங்கே தமிழ்லையும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஓகேவாப்பா. அவ்வளோ லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 15th சாப்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. ஓகே, இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.